certain questions when I acted in this movie and when I saw the movie. I was delivering the judgment in the final scene, but I felt so bad that we have not been following any of this. It is really a worthwhile movie. ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த படம் மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு நீங்க உதவுங்க, அது போதும். மக்கள் பார்த்தா யாரும் இதை விட மாட்டாங்க. It will be a fantastic success. I am sure about that. பார்த்தவங்க அத்தனை பேரும் they have reacted that way. So I am absolutely delighted to be part of this project also. இதுலயும் SAC சார் என்ன மறக்காம முதல்ல அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு நாய் வச்சு ஒரு படம் எடுக்க போறேன், அதுல நீ தான் நிறுத்தினாரு. நான் டைம் இல்லை, நான் தான் நாயான்னு கேட்டேன். இல்ல, அதுக்கு நீ தீர்ப்பு கொடுக்க போற, ஒரு புது டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்றான்னு அந்த when I told me the story, நீங்க பார்க்கும்போது when you see the movie, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி எழும்பும், இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் முதல் 10 நிமிஷத்துல. அந்த 10வது நிமிஷத்துக்கு அப்புறம் உலகத்தில் இப்படிதான் நடக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். இப்படி நடக்குமாங்கிற டவுட் போய் இப்படி நடந்தால் இந்த உலகம் இன்னும் சுபீட்சமா இருக்கும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து வாழ சொன்னதுதான் அந்த கடவுள். அதை நம்ம பண்ணலையேங்கிற ஒரு சின்ன வருத்தத்தை நமக்கு உண்டு பண்ண ஒரு அருமையான படம். எவ்ரிஒன் ஹஸ் டன் வெல். அவங்க இந்திரஜா இல்ல, she has done a lovely role in that. அவங்க பேரு தான் அந்த படத்துல குண்டம்மான்னு வச்சிருக்காங்க, பட் நடிப்பு சாலிடா பண்ணிருக்காங்க. அது ரோபோ சங்கரோட டாக்டர் அவங்க. So please give her a very big hand. Of SAC sir, he done such a subtle performance and I was so happy. Yesterday my grandson was a big fan of SAC and Vijay of course. அவன் பார்த்துட்டு he was making fun of me. He saw this poster where I stand behind and he said, தாத்தா உன்னுடைய எக்ஸ்பிரஷனை விட நாய் எக்ஸ்பிரஷன் பெட்டரா இருக்குதா. So அந்த அளவுக்கு the dog trainers are hats off to you. அவருக்கு நீங்க please give him a very big hand. காரணம் என்னன்னா, not just for training the dog to do all those wonderful things in the movie. Off the scene, when the dog was not working, the care he took for that being. அது வந்து நம்ம, அதாவது எனக்கு அவரை பார்க்கும்போது நம்ம அந்த காலத்து ஹீரோயினோட அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்து எனக்கு. இன்னும் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டியா ஒன்னு கேட்கல அவர், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு பார்த்துட்டாரு. And hats off to you, Director SAC sir, for taking up such a project and giving this young team, Vicky, அவங்க மியூசிக் டைரக்டர், இந்த டைரக்டர், அவங்க 3 பேரையும் சேர்த்தா என் வயசு இருக்கும். பட் இவரே 25 போது எனக்கு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த 15 வயசுல ஒரு அருமையான ரோல் கொடுத்து, and Madam Menaka, you should make this a pan-India movie. You must, because you have appreciated it so heartily yesterday. She came out with such lovely words about the artist. So we are hoping that this will reach the public of India in all languages and great success to this movie. God bless.